இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ ஐயா, நான் கந்தசாமி பேசுறேன். சொல்லு கந்தசாமி, என்ன விஷயம்? ஐயா, ஒரு வேலை விஷயமா நான் வக்கீல பாக்குறதுக்காக வந்தேன். இங்க உங்க ஒய்ஃபும் அவங்க தங்கச்சியும் வக்கீல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கதை கேட்டேன். அப்படியா? அவங்க அங்க என்ன பண்றாங்க? ஐயா, அவங்க 2 பேரும் உங்க 2வது பொண்ணுக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்கறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஐயா. எனக்கு விவாகரத்தை பத்தி பேசினாங்களா? நல்லா கவனிச்சுக்கலாம் கந்தசாமி. ஐயா, அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். உங்க பொண்ணோட விவாகரத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஐயா. இன்னும் இங்கதான் இருக்காங்க. நான் தனியா வந்து உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன். சரி கந்தசாமி, மற்ற விஷயத்துல நான் பாத்துக்கிறேன். நீங்க தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. சரிங்க ஐயா. என்ன மாமா, எதனா பிரச்சனையா? சாமுண்டீஸ்வரர் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை மாப்ள. அவன் ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்ன பண்ணாங்க மாமா? உங்களையும் ரேவதியும் பிரிக்கிறதுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குற அளவுக்கு போயிட்டா. இது ஏன்னு நான் தட்டி கேட்டா, என் பொண்ணு ஒரு தப்பானவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவளுக்கு வேற ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போறேன்னு ரொம்ப தெனாவிட்டா பேசலாம் மாப்ள. பஞ்சாயத்துல எங்களை பிரிச்சு விட்டாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சு இப்ப கோர்ட் மூலமா எங்களை பிரிக்க பாக்குறாங்க. ஆமா மாப்ள, இது எல்லாத்துக்குமே மூல காரணம் அந்த சந்திராதான். இப்பெல்லாம் ரேவதிக்கு சந்திராவை பிடிக்கிறதே இல்லை. எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தி மட்டமாவே பேசுறதுனால அவ ரொம்ப எரிச்சலாரா. சந்திராவை எதிர்த்து பேசுறா. அது அவளுக்கு இன்னும் கோபத்தை அதிகப்படுத்துது. அதனால அவ வாழ்க்கை சீரழிக்கணும்னு நினைக்கிறா. இதெல்லாம் புரியாம ஈஸ்வரி சந்திராவுக்கு சப்போர்ட் பண்றா. நானும் எவ்வளவு நல்ல விதமா சொல்லி பார்த்துட்டேன், கோபமாவும் சொல்லி பார்த்துட்டேன். அவ கேட்க மாட்டேங்கிறா மாப்ள. நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அதை நீயே கெடுத்துறாதுன்னு சொன்னாலும் அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. எங்க அப்பா அம்மா மேல உள்ள கோபத்தை உங்க மேல காட்டுறா. ஈஸ்வரி இப்படி எல்லாம் பண்றது ரேவதிக்கு தெரியாது. தெரிஞ்சா அவ மனசு ரொம்ப உடைஞ்சு போயிடுவா. மாமா, இந்த விஷயத்தை ரேவதி கிட்ட சொல்ல வேண்டாம். அவ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆயிட்டு வரா. இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா அவ ரொம்ப அப்செட் ஆயிடுவா. ஆமா மாப்ள, நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க மாமா. அத்தை எங்க 2 பேரும் ஈஸியா பிரிச்சிடலான்னு தப்பு கணக்கு போடுறாங்க. அவங்களால எங்களை பிரிக்க முடியாது. மாப்ள, வரும்போது ரொம்ப மனசு சஞ்சலமா தான் வந்தேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. நான் வரேன் மாப்ள. வாங்க மாமா. ரேவதி, உன்னை அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்ன விஷயம்க்கா? தெரியல, கூப்பிடுறாங்க, வா. என்னம்மா, கூப்பிட்டீங்களா? ஆமா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? என்னம்மா அது? சார், போஸ்ட். மாப்ள, அத்தை, அத போய் வாங்கிட்டு வாங்க. சொல்லுங்க. வணக்கம் சார். இந்தாங்க சார். இதுல ஒரு சைன் போடுங்க சார். இந்த இடத்துல. தேங்க்ஸ் சார், வரேன். என்ன மாப்ள இது? ஏதோ வக்கீல் நோட்டீஸ் மாதிரி இருக்கு மாமா. இருங்க, என்னன்னு பிரிச்சு பார்க்கறேன். மாமா, சகலதான் டிவோர்ஸ் நோட்டீஸை லாயர் மூலியமா அனுப்பியிருக்காரு. என்ன மாப்ள சொல்றீங்க? சின்ன மாப்ள டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரா? ஆமா மாமா, பாருங்க, அவரு தான் அனுப்பியிருக்காரு. எதுக்கு இப்படி திடீர்னு பண்ணாருன்னு தெரியல. மாப்ள, அந்த நோட்டீஸ கொடுங்க. ஏய், நீ என் புருஷன் புருஷன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவல்ல? அந்த புருஷன் என்ன காரியம் பண்ணிருக்கான்னு பாத்தியா? உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். சரி, அவர் அனுப்புனது இருக்கட்டும். நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க. அவன் உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். பதிலுக்கு நாமளும் அவனுக்கு அனுப்ப வேண்டாம்? அப்ப டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியே தீரணும்னு சொல்றீங்களா?
ஆமா, பொய் சொல்லி கல்யாணம் பண்ண அந்த ஃப்ராடு பயலே இதெல்லாம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். அதை நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? லாயர் சார், மேடம். அந்த டிவோர்ஸ் பேப்பரை கொடுங்க. ம் இந்தாங்க மேடம். இந்த பேப்பர்ல சைன் பண்ணு. ரேவதி உன்னதான் சைன் பண்ண. பெண்ணு கொடுங்க. ம் இந்தாங்க மேடம். இந்த பேப்பர்ல சைன் பண்ணு. எங்க சைன் பண்ணணும்? இன்டு மார்க் பண்ணிருக்கல, அங்கெல்லாம் சைன் பண்ணு. ரேவதி சைன் பண்ணாத ரேவதி, சொன்னா கேளு. வேண்டாப்பா, சொன்னா கேளு. வேணா ரேவதி, சொன்னா கேள் ரேவதி. இந்தா, இதுலயும் சைன் பண்ணு. இது போதுமா? இன்னும் வேற எதுலயாவது சைன் பண்ணணுமா? இருந்தா சொல்லுங்க, சைன் பண்றேன். மாமா, என்ன மாமா, ரேவதிக்கு என்னாச்சு? ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறா? நான் அவ கையெழுத்து போட மாட்டான் தான் நினைச்சேன். சாமுண்டி சொன்ன இடத்துலலாம் கையெழுத்து போட்டாளே, எனக்கே ஒன்றும் புரியல மாப்ள. இவ மனசுல என்ன நினைக்கிறான்னு ஒண்ணுமே புரியலையே. இந்தாங்க. லாயர் சார், நாளைக்கு எத்தனை மணிக்கு கோர்ட்ல வந்து ஆஜராகணும்? ஒரு 10 மணிக்கு கோர்ட்டுக்கு வந்தா போதும் மேடம். ம். நான் இப்போவே போய் கோர்ட்ல சப்மிட் பண்ணிடுறேன். நாளைக்கு கோர்ட்ல ஆஜராகிற மாதிரி இருக்கு மேடம். உங்க டாக்டரை கூட்டிட்டு வந்துருங்க. ம், அப்ப நான் வரேன் மேடம். இந்தாங்க. அக்கா, இன்னைக்கு ரேவதியோட நடவடிக்கையே சரியில்லை. அவ நடந்துகிட்ட விதம் ரொம்ப புதுசா இருக்கு. இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண மாட்டான்னு பார்த்தா கொஞ்சம் கூட எதிர்ப்பே காட்டாம டக்குன்னு சைன் பண்ணிட்டா. நம்ம வேலை இவ்ளோ சுலபமா முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. ஒரு விஷயத்த கவனிச்சியா? நாம ரேவதி கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்குற நேரத்துல தான் அவனும் டிவோர்ஸ் பேப்பரை எதுக்கு அனுப்பணும்? கூட்டி கழிச்சு பார்த்தா எங்கேயோ உதைக்குதுக்கா. நாம அதையும் யோசிக்கணும்ல. அதை பார்த்துக்கலாண்டி. ரேவதி சைன் போட்டு கொடுத்ததே பெரிய விஷயம். அதை நினைச்சு சந்தோஷப்படு.